வணக்கம். நான் பார்த்தேன், சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிறது வந்து ஒரு ரெடிமேட் பீஸா தான். சட்டுன்னு பண்ணுற மாதிரி. எங்கிட்ட ஏற்கனவே ரொட்டி மாவு இருந்தது, இந்த நான் பிசைஞ்சு வச்சது. அதில் கொஞ்சம் கூட நான் வந்து இந்த பேக்கிங் பவுடரை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சேன். ஒரு சொட்டு நெய்யும் போட்டுன்ட்டேன். அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிட்டேன். அதாவது தக்காளி இருக்குது, கேப்சிகம் இருக்குது, வெங்காயம் இருந்தது, அப்புறம் சீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பன்னீரையும் கொஞ்சம் துருவி வச்சுட்டேன். அப்புறம் எல்லா சாஸும் எடுத்து வச்சுட்டேன். முதல்ல என்ன பண்ணினேன்னா, இதை வந்து கொஞ்சம் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொட்டி மாதிரி பண்ணி வச்சுட்டேன், திரட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாஸ் எல்லாம் போட்டுட்டேன். முதல்ல வந்து இந்த கடாயை வச்சுட்டு கொஞ்சம் இதில் நெய்யை விட்டுட்டு இந்த பீஸா பேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டு 2 பக்கமும் போட்டு எடுத்துட்டேன். வெந்து எடுத்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா நன்னாவே வெந்துடுத்து, ரொம்ப கடக்குன்னு ஆகலை. அட் த சேம் டைம் நல்லா வெந்து ரொம்ப நல்லா இருந்தது அது. அப்புறமா இதில் ஒவ்வொரு சாஸாக நான் போட்டுட்டேன். முதல்ல வந்து டொமேட்டோ சாஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த பீஸா சாஸ் இருந்தது, அதுவும் போட்டுட்டு இதை ரெண்டுத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுட்டு அது மேலே எங்கிட்ட இட்டாலியன் ஹர்ப்ஸ் இருந்தது, அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுட்டு நான் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பன்னீர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சீஸ் ஸ்லைஸ் இருந்தது எங்கிட்ட, அது வந்து கட் பண்ணி மேலேட வச்சுட்டு இந்த தவாக்குள்ளே அந்த நம்ம இப்போ போட்டோம் இல்லையா கடாய், இது ஒவ்வொரு சாஸாக போட்டிருக்கேன். இது வந்து டொமேட்டோ சாஸ் முதல்ல போட்டுன்றது, பிஸா சாஸ் போட்டுட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் வச்சுட்டு பன்னீர் அந்த சீஸ் எல்லாம் போட்டுட்டு, இந்த சீஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து உருகி கிடைக்கிறதுக்காக இது மாதிரி அந்த தவாலே போட்டு லோ ஃபயரில் வச்சு கொஞ்சம் தட்டு போட்டு மூடிட்டேன். அது வந்து ரொம்ப நீட்டாக நல்லா உருகி எடுத்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. அன்றைக்கி குழந்தைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. கடையில் வாங்குறத விட பாட்டி இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால், இது வந்து 4 பீசஸாக கட் பண்ணி நான் குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணிட்டேன். திடீர்னு வந்தது, என்ஜாய் பண்ணி ரொம்ப சாப்பிட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.